இப்ப இருக்கக்கூடிய காமெடி நடிகர்கள்ல தனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டயலாக் டெலிவரி மூலமா தனக்குன்னே ஒரு பட்டாள ரசிகர்களை வச்சிருக்கவர் தான் காமெடி நடிகரான ரெடிங்ஸ்லி. சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் காதலிச்சு ஒரு சீரியல் நடிகையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப விமர்சையா இவங்களோட திருமணம் நடந்தது. அண்ட் சில மாதங்களுக்கு அப்புறமா இவங்க ஒரு நல்ல செய்தியுமே சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. அதாவது நடிகை சங்கீதா மற்றும் நடிகரான ரெடிங்ஸ்லி இவங்க 2 பேருமே பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். அண்ட் இப்போ இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வளைகாப்பு பல பிரபலங்கள் சொல்ல நடந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. பார்க்கலாம். நடிகர் ரெடிங்ஸ்லி நெல்சன் அறிமுகப்படுத்தினதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவரை பார்த்தாலே பல பேருக்குமே சிரிப்பு வந்துடும். அண்ட் இவரோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், இல்ல இவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அப்படி ஒரு சிரிப்பு தான் இருக்கும். இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கதான் செய்றாங்க. அண்ட் இவரோட டயலாக்ஸ் எல்லாமே இன்னைய அளவுக்குமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடி டயலாக தான் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி இவரு சீரியல் நடிகையான சங்கீதா அப்படின்ற இந்த நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப குறைவான ஆட்கள்ல வச்சு இவங்களோட திருமணம் நடந்தாலும் இவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் ரொம்ப விமர்சையாவே நடந்தது. அதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை சங்கீதா தான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த கப்பலுக்கு அழகான வளைகாப்பு நடந்திருக்கு. இந்த வளைகாப்பு தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நடிகை சங்கீதா அவர்கள் போட்டிருந்த மெஹந்தி எல்லாம் பார்க்கணுமே. ரெடிங்ஸ்லி அவங்களது கையிலேயே மெஹந்திலே வரைஞ்சு, இன்னொரு பக்கம் முருகர், இன்னொரு பக்கம் மாடு, கண்ணுக்குட்டி, இதெல்லாம் போட்ட விஷயங்கள் எல்லாமே செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு. அண்ட் இவங்களோட வளைகாப்புக்கு பாத்தீங்கன்னா பல பிரபலங்களுமே வந்திருக்காங்க. கேபிஒய்ல இருக்கக்கூடிய பல காமெடி நடிகர்களும் போயிருக்காங்க. அண்ட் சீரியல் நடிகையான வனிஷா தனிகா அவங்களுமே போயிருக்காங்க. அண்ட் நிறைய சினிமா பிரபலங்களுமே இவங்களோட வளைகாப்பை போய் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கப்பல் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இவங்க திருமணமான சில மாதங்கள்லயும் சில நாட்களையும் பலவிதமான கேளிக்கைக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க திருமணமான சில நாட்கள்ல என்ன 2 பேருமே ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க. ஒரே தடியா கொஞ்சம் 60 கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவ்வளோ லேட்டா கல்யாணம் பண்றாங்க, இவங்க நிஜமாவே காதல் கல்யாணம் தான் பண்ணாங்களா, அதுவும் இல்லாம நடிகை சங்கீதா அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு அண்ட் அப்படின்ற மாதிரி பல விதமான வதந்திகள் தொடர்ந்து கான்ட்ரவர்சியா இந்த கப்பலை பத்தி வந்துட்டே தான் இருந்தாலும் ஆனா அது எதையுமே காதுல வாங்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த கப்பல் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 2 பேருமே அவங்க காதலுக்கு அடையாளமா ஒரு அழகான குழந்தையும் இப்ப பெத்தெடுக்க போறாங்க. அதுக்கான வளைகாப்பு ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. தொடர்ந்து பல சினிமா பிரபலங்களும் இந்த வளைகாப்பு விழாவை அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரசிகர்களும் அவங்களோட நண்பர்களும் குடும்ப நண்பர்களும் எல்லாருமே இந்த கப்பலுக்கு அவங்களோட அழகான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நாமளும் நம்ம சினி சமூகம் சேனல் சார்பா ரெடிங்ஸ்லி மற்றும் சங்கீதா தம்பதியினருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.